கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 58:11 சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனமாக காணப்படுகிறது. அவர் நம்மளை நித்தமும் வழி நடத்துவேன் என்று சொல்கிறார். அப்போ நம்ம தேவன் நம்மளை நித்தமும் வழி நடத்த வேண்டும் என்றால் நாம் நித்தமும் அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீ தினமும் வேத வாசிப்பு, தினமும் ஜபம், ஒவ்வொரு காலையில் எழும்பும் போது ஜபத்தோடு நம்ம எழும்ப வேண்டும். செய்கிற எல்லா காரியத்திலும் ஜபத்தோடு செய்யும்போது அவருடைய வார்த்தை நம்மளை வழி நடத்தும். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை வழி நடத்தி நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். தேவன் முதலாவது தருகிற ஆசீர்வாதம் ஆத்துமாவில் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். உள்ளான மனுஷனில், அதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளான மனுஷனை தேவன் திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நிணமுள்ளதாக்குகிறார். அதற்கு பின்பதாக தான் உலக பிரகாரமான ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். அப்போ நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மளை எப்படியாக ஆசீர்வதிக்கிறார் என்றால், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்பொழுது செழிப்பு, எப்பொழுதும் அந்த மரங்கள் பச்சை பசேரில் இருக்கும், கனி தருகிற மரங்களாக காணப்படும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக தேவன் நம்மளை வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, தேவன் நம்மளை எப்படியாக வழி நடத்துகிறார் என்றால், முதலாவது நம்ம பார்ப்போம், அவர் நம்மளை சமாதானத்தின் வழியிலே நடத்துவார் என்று பார்க்கிறோம். லூக்கா 1:79 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அப்போ தேவன் நம்மளை நித்தமும் வழி நடத்தும் போது அவர் நம்மளை சமாதானத்தின் வழியிலே நடத்துவார். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தி அந்த காரியங்களை தேவன் வெற்றியாக முடிக்க கிருபை செய்வார். நம்ம போகிற காரியத்தில் நமக்கு ஒரு பயம் இருக்கலாம், இல்லை என்றால் இது எப்படியா இருக்கும், பிரச்சனை ஆகியாருமோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அது மட்டுமல்ல, தேவன் நம்மளை ஆவியினாலே நடத்துகிறவராக இருக்கிறார். ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது உலகத்தின் காரியங்கள், மாம்சீகத்தின் காரியங்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடி தேவன் அவருடைய ஆவியினாலே வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கிறோம், மரண பரியந்தம் தேவன் நம்மளை வழி நடத்துவார். சங்கீதம் 48:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது சொல்கிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இப்போ நம்ம கவலைப்பட தேவையில்லை. தேவன் நம்மளை நித்தமும் வழி நடத்துகிறது மட்டுமல்ல, நம்மளை கடைசி வரை நம்மளை வழி நடத்தி அவருடைய நித்திய ஜீவனுக்கு நம்மளை பங்குள்ளவர்களாக மாற்றி நித்திய ஜீவனுக்கு கொண்டு சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியாக நாம் தேவனை தேடுவோம், அவரை நித்தமும் தேடுவோம். அவர் நம்மளை நித்தமும் வழி நடத்துகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இப்படியாக வழி நடத்துவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.